हेलो गाइस, सलाम अलैकुम। आप लोग कैसे हैं? उम्मीद करती हूँ आप लोग ठीक रहेंगे, खुश रहेंगे। मैं भी आपकी दुआ से अच्छी हूँ। वणक्कमங்க, वणक्कम, नमस्ते, गुड मॉर्निंग। आप लोग को सब मेरे तरफ से धन्यवाद। நான் தமிழில் பேசுகிறேங்க. தமிழ் எனக்கு அவ்வளோ சொச்சம் தெரியாது. நான் விலாக் பண்ணுறது, விலாக்கில் போடுறதுக்கு தமிழில் கூட பேசணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். அதுக்காக நான் தமிழில் பேசுகிறதுக்கு இப்போ நிற்கிறேன் உங்கள் எதிர்க்க. நீங்கள் அரைக்குறை தமிழ், எதனா தப்பு தவறு எதனா பேச்சு வரலன்னா நீங்கள் தான் மன்னிக்கணும். எனக்கு தமிழ் தெரியாது, அதுக்காக தான். நான் 2 மாதமாக விலாக் செய்கிறேன். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, என்னோடய விலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைஃப்பில் கூட வரேன், யூடியூப்பில் சைட் இந்த வீடியோ பண்ணி விலாக்கில் கூட போடுறேன். ஷார்ட் வீடியோ கூட இருக்குது ஒன்றுனா நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு கூட பிடிக்கும், பார்த்து கூட இருப்பீங்க. நான் தமிழில் பேசுகிறேன், அதுக்காக சொல்கிறேன். எனக்கு அவ்வளோ தமிழ் வரலன்ட்டு நான் எதுவுமே பேச மாட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட் கூட சொல்லியிருக்குது, தமிழில் நீங்கள் பேசுங்க, தமிழில் வீடியோ பண்ணி போடுங்க, அது கூட உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தரும். கொஞ்சம் லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் தமிழில் பேச மாட்டேன்றீங்களே அப்படி சொல்லியிருக்கிறாரு எங்கள் ஃப்ரெண்டு. அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். ஆனால் எனக்கு ரொம்ப உதவி பண்ணுவார். எதில் கூட எனக்கு கூட கூட இருந்து எதுவுமே செய்வார். நான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம்னா அவர் எனக்கு கை கொடுப்பார். எனக்கு உதவி பண்ணுறதுக்கு அவர் முன்னே வருவார். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம ஏரியாவில் எங்கள் பக்கத்தில் வீட்டு எதிர்க்கே இருக்கிறார் அவர். எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவர். அவர் கூட சொல்லிக்கிறாரு, தமிழில் பேசி தமிழில் விலாக் பண்ணுங்கள், தமிழில் லைக் எதுவுமே பாட்டுக்கிட்டு போடுங்கன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தமிழ் பாட்டு அவ்வளோ சொச்சமாக எனக்கு அவ்வளோ வராது. சின்ன வயசில் பார்த்த படம் எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், அந்த மாரி படம் தான் எனக்கு ஞாபகம். தமிழ் பாட்டு தான் அப்படி தான் வரும். ஆனால் இப்போ வர படம்லாம் எனக்கு பாட்டு வராது. அதுக்காக நான் வீடியோ பண்ணல. இப்போது ட்ரை பண்ணி பார்ப்பேன் வருதான்ட்டு. அது வேறு பேச்சு. உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறதுக்கு நான் செய்வேன். அது கூட இப்போ சென்னையில் ரொம்ப மழை இருக்குது. ஒரு 4 நாளாக ரொம்ப மழை. நம்ம தெரு, நம்ம ஏரியா, நம்ம ரோடு எல்லாம் தண்ணி, மழை தண்ணி. ஆனாக்கா இப்போ என்ன தெரில, மழையும் இருக்குது, காற்றும் இருக்குது. அது என்ன அர்த்தம்ன்ட்டு, என்ன எப்படி, அது எதுக்காக அப்படி இருக்குது அது கூட எனக்கு தெரியாது. அது புரியல கூட. ஆனால் மழை கூட இருக்குது, குளிர் கூட. நைட்டு தூங்குறதுக்கு முடியல, அவ்வளோ குளிர் இருக்குது. பகலில் வெளியே போகிறதுக்கு எதுவுமே மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முடியல, அவ்வளோ மழை கூட இருக்குது. அங்கங்கே தண்ணி 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 வந்துருக்குது. ரொம்ப எங்களுக்குன்ட்டு இல்லை, ரொம்ப ஏழைங்க கூட ரொம்ப இருக்கிறாங்க நம்ம தெருவில், நம்ம ஏரியாவில் எல்லாம். எத்தனை இடத்துல கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது பார்த்தா எனக்கு மனசுக்கு கொஞ்சம்னா ரொம்ப ஒரு துக்கம் இருக்குது, ஒரு டென்ஷனாக இருக்குது. அதுக்காக நான் எதுவுமே செய்ய முடியல. பின்ன கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், எங்கள் அல்லா கிட்டே வேண்டிக்கிறேன். அல்லா தான், அவங்க தான் இந்த சரியாக செய்யணும். நீங்கள் கூட என் காய்ஸ்லுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். என்னோடய காய்ஸ் உங்களில் கூட இருக்கிறாங்க, தமிழில் கூட என் காய்ஸ் இருக்கிறாங்க, ஹிந்தியில் கூட இருக்கிறாங்க, அண்ணா மராட்டியில் கூட இருக்கிறாங்க. எத்தனை பேர் எனக்கு பார்க்குறாங்களோ அத்தனை பேர் என்னோடய காய்ஸ், என்னோட வேண்டியவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு சொந்தக்காரங்க எல்லாம் நீங்கள் தான். கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்கள், அந்த மழை கீழே வராது. ஏழுங்களுக்கு, நம்மளை போல் ஆளுங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் கடவுள் தான் தீக்கி வைக்கணும். அதுக்காக நீங்கள் கூட வேண்டிக்குங்க. அவ்வளோதான் நான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் வேண்டிக்கணும், நானும் வேண்டிக்கிறேன். அவங்களுக்கு எதுவுமே இல்லாத, டென்ஷன் இல்லாத இருக்கணும். ரெண்டாவது, என்னோடய விலாக் போய் பாருங்கள், என்னோடய வீடியோ பாருங்கள். அதெல்லாம் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் முன்னைக்கு வர்றதுக்கு. எனக்கு தமிழ் அவ்வளோ வரலன்ட்டு நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. எப்படியோ நீங்கள் எனக்கு சொந்தமாக இருக்கிறீங்க, சொந்தமாக நான் நினைக்கிறேன். நீங்கள் சொந்தமாக தான் இருக்கணும். எனக்கு வேண்டியவங்க நீங்கள் தான். எங்கள் அசல் என் சொந்த எல்லாம் விட்டு நாங்கள் உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கிறேன். என்னோடய கைஸ் நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். எல்லாம் நீங்கள் பண்ணி தான் எனக்கு மேலே தூக்கணும். அதுதான் என்னோடய ஆசை.
உங்ககிட்ட வேண்டிக்கிறது நான் அவ்வளோதான். உங்ககிட்ட கேட்குறது அதுதான். என்னோடய ஆசை, என்னோடய அன்பு, என்னோடய பாசம் உங்ககிட்ட இருக்குது. அதுதான் நான் கேட்குறேன். மறக்காத கொடுங்க. மறக்காத என்னோடய வீடியோ பாருங்கள். என்னோடய லைக் பாருங்கள். என்னோடய லைக்கனா சைட் வீடியோ சொல்லுது. எனக்கு அவ்வளோ தமிழில் பேசுகிறதுக்கு வரலையா, ஒன்று தப்பி தவறி எதுவுமே பேசுகிறேன். அது எதுவுமே மனசில் வச்சுக்காதீங்க. என்னோடய வீடியோ போய் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணியிருந்தால் ஒன்றும் இல்லை, பண்ணாதுங்க யாரும் என்ன பண்ணாது இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ப்ளீஸ், எனக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும். நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும். நீங்கள் தான் எனக்கு என்ன சொல்கிறது, என் குடும்பம் போல் நீங்கள். என் குடும்பம் தான் நீங்கள் கூட. என் குடும்பம்ல எப்படி எனக்கு வேண்டிக்கிற அன்பு எனக்கு கிடைக்குதோ அதுக்கு 4 மடங்கு அன்பு நீங்கள் தான் கொடுக்கணும். பஸ் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன், உங்ககிட்ட கேட்குறேன், அன்பாக கேட்குறேன். நீங்கள் உரிமையாக கேட்குறேன். உரிமையானாக்கா உங்ககிட்ட நான் கேட்டு வாங்கணும், நீங்கள் கொடுத்து ஆகணும். அப்படி உரிமை எனக்கு உங்கள் மேலே. ஆசை கூட அன்பு கூட உங்கள் மேலே. அதே ஆசை அதே அன்பு என் மேலே வைங்க. நான் முன்னைக்கு வரத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் பாருங்கள். ப்ளீஸ், உங்களோட உங்களோட அன்பு, உங்களை எனக்கு துணை நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும். ப்ளீஸ், எனக்கு பெரியங்க இருந்தாக்கா எனக்கு பொண்ணாக நினச்சிக்கோங்க. எனக்கு சேர்ந்த என் வயசுக்கு சரியாக இருந்தாக்கா தங்கச்சி அக்கா நினச்சிக்கோங்க. அதுக்கு கம்மியாக இருந்தாக்கா அம்மாவே நினச்சிக்கோங்க, ஆண்டியே நினச்சிக்கோங்க. எது நினச்சிக்கினாலும் எனக்கு ப்ளீஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அந்த எல்லா உரிமை என்கிட்ட நீங்கள் கொண்டாடலாம். நான் உங்ககிட்ட எல்லா உரிமை நானும் கொண்டாட போகிறேன். உன் மேலே ஆசை அவ்வளோ இருக்குது. நீங்கள் தான் எனக்கு துணையாக இருப்பீங்கன்ட்டு எனக்கு ரொம்ப 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 நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் சப்போர்ட்டால் தான் நான் முன்னுக்கு வரணும். நாங்கள் சரியா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல வந்திருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணியிருந்தால் ஒன்றும் இல்லை, பண்ணாது இருந்தாக்கா முதல்ல என் சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ், உன்னோட அன்பு எனக்கு தேவை. உங்களோட இன்னும் தமிழில் பேச வராது. எல்லாம் உங்களால் எனக்கு சப்போர்ட் கிடைக்கணும். இருக்கட்டும், கிடைக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்னோட நம்பிக்கை வீண் போகாது. அவ்வளோ எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லி என்னை அனுப்புங்க. நான் வந்திருக்கிறேன். நீ போமா, நாங்கள் லைக் பண்ணுறோம். நீ டென்ஷன் வாங்காதே, நாங்கள் உங்க கூட இருக்கிறோம். நாங்கள் எப்போவுமே உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை, ஒரு நம்பிக்கை உங்ககிட்டது நான் எதிர்பார்க்குறேன். அது நீங்கள் இந்த வீடியோ பார்த்த அப்புறமா எனக்கு கமெண்ட்டில் சொல்லலாம்ங்க. நீ டென்ஷன் வாங்காதேம்மா, நாங்கள் உங்க கூட இருக்கிறோம். எங்கள் சப்போர்ட் உனக்கு இருக்குது அப்படின்ட்டு சின்னது நீங்கள் கமெண்ட் செஞ்சு சொல்லலாம். எனக்கு அவ்வளோ ஆசை இருக்குது. யார்கிட்டேருந்து எனக்கு எப்படி கமெண்ட் வருதோ, சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணுறீங்களோ, அந்த அவ்வளோ ஆசையோடு நான் இருக்கிறேன். அந்த பார்ப்பேன் நான். அது ஒன்று கமெண்ட் வந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாகிடுவேன். இந்த வீடியோ பார்த்து எனக்கு கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு எனக்கு மனசோட நிம்மதியாக இருக்கும். ஓகே, பாய், வணக்கம்.